சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில எது உங்களுடைய பிரச்சனையை கொடுக்குது? எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் இந்த திதிகள்ல ஆரம்பிக்க கூடாதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க என்று கேட்டால் த்விதியை. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்க கூடாது. அரசு ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்க கூடாது. அரசு அதிகாரிகளுக்கு உதவி செய்யறது, அரசு அதிகாரிகளுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிறது. 4-7 கூடியவராக புதனாகவே இருப்பதால் நீங்க இந்த வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. உட்கார்ந்தாப்புல நீங்க ஏதாவது அட்வைஸ் சொன்னீங்களா விட்டுறணும். அவ்வளவுதான். இந்த பஞ்சாயத்துகள்ல அது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையா இருக்கும். அதுல நீங்க மாட்டிப்பீங்க. அதனால எந்த வடிவில் பெண்கள் உங்கள்கிட்ட பேசினாலும் அது பிரச்சனை என்றே நீங்கள் பொருள் கொள்க. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்போ செய்யக்கூடாத தொழில் என்ன? லேடிஸ் கூட சேர்ந்து கால் சென்டர் அட்டன் பண்றேன். ரைட்டு, சந்தோஷம். வாழக்கூடாத திசைனா கிழக்கு திசை. 6 கூடியவனாக சூரியன் இருக்கிறார். தண்ணீர் பாட்டுக்கு சும்மா இருந்ததான். இந்த தண்ணியை காத்து வந்து மோதி மோதி அலையாக்கி விட்டுருச்சான். அந்த மாதிரி தான் சும்மா இருக்கிறத சலனப்படுத்துறது யார்? இந்த கும்பராசி, இந்த மிதுன ராசி, துலா ராசிக்காரங்களோட இவங்க சேராம இருந்தாலே நீங்க எந்திரிச்சு வரீங்க, நீங்க யாருங்கிறத காட்டுறீங்க. போதும்பா, ஏற்கனவே நிறைய லாஸ் ஆயிட்டேன். உங்களை ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு போயிடுவாங்க. தொண்டு செய்யற மனப்பான்மையில ஊறி போயிடுவீங்க. அப்போ ஆன்மீகத்தை தொட்டமா, சாமி கும்பிட்டமா, வந்துட்டமான்னு இருக்கும். அதை தொண்டா மாத்திட்டு கன்வெர்ட் பண்ணி போக போக பாரிஜாத பூவே அந்த பாரிஜாதம் நோ பாரிஜாதம். பாரிஜாதம் இஸ் மீ எனிமி. அது வேண்டாம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கழுத்துல போட்டுக்க வேண்டாம், கையில போட்டுக்க வேண்டாம், மோதிரமா போட்டுக்க வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்வீங்க? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில எது உங்களுடைய பிரச்சனையை கொடுக்குது? ஏன் உங்களால வெற்றி அடைய முடியல? எதை தொட்டா உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறது இது தெரியாம போயிச்சேப்பா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க என்பதுதான் கேள்விங்க. அந்த வகையில ஒரு தொகுத்து நான் சொல்ல போறேன். இது தெரியாம போச்சே, இது தெரியாம நான் எத்தனை இடத்துல போய் அப்படிங்கிற மாதிரி நான் எதோ தொழில் ஆரம்பிச்சு பார்த்தேன் ராம்ஜி, இது வரைக்கும் எனக்கு செட்டே ஆகல. அது இதுதான் காரணங்கிறீங்களா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இயல்பாக இதை எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்கிறத அப்படியே ஒரு சமுத்திர ஸ்நானம் பண்ணுற மாதிரி நீங்கள் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு எப்படி வஸ்திரங்கள்லாம் கழட்டி விட்டு வந்துடுறீங்களோ அந்த மாதிரி நினச்சிட்டு இப்போ நான் சொல்கிறத இருக்கிற பொருட்கள் உங்கள் வீட்டில் எது இப்போ என்னக்கூடாது, எதெல்லாம் வைக்கக்கூடாது, வளர்த்தக்கூடாது, மாதிரி நிறைய சொல்ல போகிறேன். அப்படியே விட்டுருணும். இன்னோட அதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் அல்ட் ஷிஃப்ட் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஷிஃப்ட் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் இந்த திதிகளில் ஆரம்பிக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்று கேட்டால் த்விதியை, ஏகாதசி, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை. சார் கும்பராசிக்கும் பாருங்கள் வெள்ளிக்கிழமை ஆகலை, உங்களுக்கும் ஆகலை பாருங்களேன். பாருங்க, ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 3-8 கூடையவன். அப்போ புதன் அதை விட ப்ராப்ளம் 4-7 கூடையவனாக இருக்கிறார். அப்போது என்னது, இந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இது 2 ஆகாது. இப்போது நம்பர் 5 நம்பர் 6 ஆகாது. தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நான் செய்யக்கூடாத தொழில்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செய்யக்கூடாத தொழில் மேன் பவர் சேர்த்து விடுற தொழில். நீங்கள் அதை பண்ணீங்கன்னா மாட்டுவீங்க. மேன் பவர் 3-4-7 கூடியவர் புதன் என்பதால் மருத்துவம் கிளினிக் ஆரம்பிச்சிங்க போச்சு, நின்று போயிடும். மருத்துவத்தை தொடக்கூட கூடாது நீங்கள். அதே மாதிரி புதன் என்பதால் நீங்கள் வந்து ஸ்டேஷனரி கடை, அதே மாதிரி அந்த பேனா பென்சில் விற்கிறது, ஜெராக்ஸ் நகல் எடுக்கிறது, புத்தகம் பைண்டிங் பண்ணுறது, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ண கூடாது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்க கூடாது. அரசு ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்க கூடாது. அரசு அதிகாரிகளுக்கு உதவி செய்யறது, அரசு அதிகாரிகளுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிறது. 6 கூடியவன் சூரியன் கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ புதனே ஒரு வித்வத்துவத்தை கொடுப்பவன் என்பதால் பஞ்சாயத்து அட்டன் பண்ணக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடாது என்ன, பஞ்சாயத்து அட்டன் பண்ணுற வேலை நீங்கள் பண்ணவே கூடாது. மீனராசிக்காரர்கள் நீங்கள் போயிட்டு பஞ்சாயத்து அட்டன் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ப்ராப்ளத்தில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி விட்டு பெரிய ப்ராப்ளம் ஆக்கி விட்டு வந்துடுவீங்க. 4-7 கூடியவராக புதனாகவே இருப்பதால் நீங்கள் இந்த வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. உட்காந்தாப்புல நீங்கள் ஏதாவது அட்வைஸ் சொன்னீங்களா விட்டுறணும். அவ்வளோதான். இந்த பஞ்சாயத்துகளில் ஈடுபடக்கூடாது. ரைட், ஓகே. அடுத்ததாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாத தொழில் அப்படின்னா முக்கியமாக காரை தொடக்கூடாது. வேணா பாருங்கள், கார் உங்களுக்கு செட் ஆகாது. கார் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. காரை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், காரை ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு காரை 2 கார் ஆக்கலாம், 4 கார் ஆக்கலாம். சத்தியமாக ஆகாது. வேண்டாம், அந்த முயற்சி விட்டுருங்க. நீங்கள் கார் வாங்கலாம் ஆடம்பரத்துக்கு, ஆனால் காரை தொழிலுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா 3-8 கூடியவனாக சுக்கிரன் இருக்கிறார். அப்போது பெண்கள் சம்மந்தப்பட்ட அணிகலன்கள், ஆடைகள் இதெல்லாம் செட் ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரி வெப்பம் சம்மந்தப்பட்ட லைட்டு, வெளிச்சம் சம்மந்தப்பட்ட செட் ஆகாது. சனி சம்மந்தப்பட்ட பூமிக்கு அடியில் விளையிற பொருட்கள், முள்ளங்கி, பெட்ரோலு, தண்ணி செட் ஆகாது. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் செட் ஆகாது. இதெல்லாம் ஆகாது. ஷேர் மார்க்கெட், வணக்கம், வந்தனம், வாழ்த்துக்கள், வெற்றிகளுடன் விடைபெறுவது உங்கள் மீனராசி. இப்படி போயிடணும். யாராவது கூப்பிட்டாங்கன்னா கூட
என்ன பண்ணினா, ஐயா இன்ட்ரோடே பண்ணுறீங்களா? வேணாயா ப்ளீஸ். இந்த இந்த 6 கோடி மக்கள் இருக்கிற தமிழகத்தில் என்ன ஒரு ஆளாக செலெக்ஷன் பண்ணி ஏன் எங்கிட்டே வந்து ஷேர் மார்க்கெட் போடுறேன், என்னை கூப்பிடாத, நான் வரமாட்டேன். ஐயா நீங்கள் போட்டால் வரும், வரமாட்டேன். சத்தியம் பண்ணிடுங்க, ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ஆகாது, வேண்டாம். ரைட். அடுத்ததாக தொடக்கூடாத செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்னா, ஒரே விஷயம், பித்ருகாரியங்களில் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் குறை வைக்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறை வைக்கக்கூடாது. என்ன, நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு குடும்பத்தில் பிரார்த்தனை இருந்தால் கரெக்டாக இருக்கணும். அந்த பிரார்த்தனையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஏதாவது ஒரு கிரமம் இருந்தால் அதை நீங்கள், கிரமம்னு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு விதிமுறை இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக கடைபிடிக்கணும். உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம்னா போயிடுவேன், இதை பண்ணுவேன். இதுபடி ஆன்மீக ரீதியான விஷயங்களில் பெண்டிங் இல்லாமல் பார்த்துக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்டிங் இல்லாமல் பார்த்துக்கணும். இதில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது ஒரு 3 8 கோடி சுக்கிரன் இருப்பதால் உங்கள் வீட்டிலே இருக்கிற உங்களுடைய ஒய்ஃபோட சிஸ்டர்ஸு அல்லது வேறு வடிவில் பெண்கள் ஏதேனும் ஒரு வடிவில், ஏதாவது ஒரு வடிவில் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையாக இருக்கும். அதில் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் எந்த வடிவில் பெண்கள் உங்கள்கிட்ட பேசினாலும் அது பிரச்சனை என்றே நீங்கள் பொருள் கொள்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போது செய்யக்கூடாத தொழில் என்ன, லேடிஸ் கூட சேர்ந்து கால் சென்டர் அட்டன் பண்ணுறேன், ரைட்டு, சந்தோஷம். ஒரு 10 நாளில் வேலை போயிடும் உங்களுக்கு. நீங்கள் எல்லாம் ஜெய் ஆஞ்சநேயா குரூப்பு. உங்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலேயே. பெண்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஆல் எனிமீஸ். உங்களுக்கு ப்ராப்ளம் மட்டும்தான் பண்ணுவாங்க. சுக்கரனாவது பரவாயில்ல, கும்பராசிக்காவது ஓரளவுக்கு ஃபேமிலிக்குள்ளே தான் பிரச்சனை. உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையே வராது. அவுட் சைடு கேர்ள்ஸ் அப்படி தான் உங்களுக்கு ப்ராப்ளமே வரும். தயவு செய்து அறிமுகம் இல்லாத பெண்களோடு பேசாதீர்கள். இதுதான் உங்கள் பிரச்சனை. 3 8 கூடியவராக சுக்கிரன் இருக்கிறார். இவர் தான் உங்களுக்கு பிரச்சனையே பண்ணுவாங்க. அதனால் அறிமுகம் இல்லாதவர்களோட நீங்களும் அறிமுகம் இல்லாமல் கடந்து போயிடுறது உங்களுக்கு நல்லது. இதுதான் நீங்கள் தொடக்கூடாத ஒரு விஷயம். அப்போ வைரம் தொடலாமா? தொடக்கூடாது. சுக்கிரன் சம்மந்தப்பட்டது காரு, வைரம். அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், போன்ஸு, ஹார்ட்டு, பிரெயின் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு, ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட்ஸு பண்ணக்கூடாது. ஸ்கேன் சென்டர் ஆரம்பித்து கெட்டு போன நிறைய மீனராசிக்காரர்கள் நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, சனி 12 கூடியவனாக இருக்கிறார். பாருங்க, சனினா மறைவிடம்னு பேர். இப்போது ஸ்கேன்னா என்ன, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறத எடுத்து காட்டுறது தான் ஸ்கேன். அப்போது மறைந்திருக்கும் விஷயத்தை வெளியே காட்டுற விஷயங்கள் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸ்கேனிங் ஒர்க்ஸு, எக்ஸ்ரே, இந்த அல்ட்ராஸ்கோன் ஸ்கேன், அந்த மிஷின்லாம் வாங்கி போடுவாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அது பண்ணால் உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்ததாக வாழக்கூடாத திசைன்னு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வாழக்கூடாத திசைனா உங்களுக்கு கிழக்கு திசை. 6 கூடியவனாக சூரியன் இருக்கிறார். கிழக்கு வீடு எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் நான் பார்த்த வகையில் மீனராசிக்காரர்கள் அவர்கள் சொந்த வீட்டில் வாழ்வதே இல்லை. அதான் உண்மை. மீனராசிக்காரர்கள் வீடு வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, 4னா வீடு, அவன் உங்களுக்கு பாதகாதிபதி. இதே தான் கன்னிக்கு நடக்கும், இதே தான் தனுசுக்கும் நடக்கும். அந்த மாதிரி சொல்லலாம். இது ஒரு பெரிய ஸ்டோரி. சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது செட் ஆகாது. மீனராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்பது இந்த திசை கிழக்கு செட் ஆகாது, தெற்கு செட் ஆகாது. அடுத்ததாக சேரக்கூடாத நட்பு. நீங்கள் ஒரு வாட்டர் ராசி, இந்த வாட்டரை டென்ஷன் பண்ணுறது யாரு? ஏருன்னு சொன்னேன். ஏருன்னா என்ன? காற்று. இப்போது இந்த தண்ணீர் பாட்டுக்கு சும்மா இருந்துதான், இந்த தண்ணியை காற்று மோதி மோதி அலையாக்கி விட்டுருச்சான். அந்த மாதிரி தான் சும்மா இருக்கிறத சலனப்படுத்துறது யார்? இந்த கும்பராசி, இந்த மிதுன ராசி, துலா ராசிக்காரங்களோட இவங்க சேராமல் இருந்தாலே சலனப்படாமல் இருப்பாங்க. நான் பாட்டுக்கு ஒரு மெடிடேஷன் நிலைமையில் இருக்கேன். என்ன சலனப்படுத்துறது யார்? கும்பராசி தான், வேறு யாரும் கிடையாது. அண்ணே வாங்கினேன், சாயந்தரம் ஒரு முக்கியமான விழா இருக்குனே, ஏன்டா என்னை குழப்பி விடுற, மனதை ஒருநிலைப்படுத்த விடுறா. ஒருநிலைப்படுத்த விட மாட்டாங்க. யார்? மிதுனமும் துலாமும் கும்பமும். எழுந்து வா அண்ணே, நீங்கள் எந்திரிச்சு வரீங்க, நீங்கள் யாருங்கிறத காட்டுறீங்க, போதும்பா, நான் ஏற்கனவே நிறைய லாஸ் ஆகிட்டேன். உங்களை ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு போயிடுவாங்க. யார்? நல்லா புரிஞ்சுக்கணும். மிதுனம், துலாம், கும்பம் ஏதாவது வீரவசனம் சொன்னாங்கன்னா அவங்கள நம்பி அவங்க கூட இறங்காதீங்க, வேண்டாம். அவங்க சும்மா இருக்கிற தண்ணீரை அலையாக்கி விடுறது அவங்க தான். அப்போது அது அணியக்கூடாத வர்ணம்னா என்ன சொல்லலாம்? சில்வர் கலர் தான், வேறு எதுவும் இல்லை. சில்வர், பச்சை. நான் ஃபஸ்ட்டே ஒரு ராசி கிண்டல் பண்ணியிருந்தேன். பச்சை நிறமே செட் ஆஃப் பண்ணுறா. அந்த பாட்டு நமக்கு வேணாம். பச்சை கலர் வேண்டாம். அடுத்ததாக அடையக்கூடாத எல்லை, ஞான மார்க்கம். இது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். இது ரொம்ப எப்படி சேலஞ்ச் இதை ஃபேஸ் பண்ண போறீங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். மீனராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் 2 பேரும் குரு. இதில் தெரியாமல் ஸ்பிரிச்சுவலை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. காரணம் என்னன்னா, 5 குடையவனாக சந்திரன் இருக்கிறான். சந்திரன் யாருன்னா, இந்த பூமியின் மாத்ருகாரகன், இந்த பூமியவே தன் பிள்ளைகளாக நினைக்கக்கூடியவன். அவன் போய் உங்களுக்கு 5 குடையவனாக இருக்கான். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் உலகத்து மக்களை நேசிக்க தொடங்கி அப்படியே இதாகிடுவீங்க. தொண்டு செய்கிற மனப்பான்மையில் ஊறி போயிடுவீங்க. அப்போது ஆன்மீகத்தை தொட்டமா, சாமி கும்பிட்டமா, வந்துட்டோமான்னு இருக்கணும். அதை தொண்டாக மாற்றிட்டு கன்வெர்ட் பண்ணி போக போக மனிதர்களை நேசிக்க உண்மையிலே ரொம்ப தொண்டு செய்கிற ஆளாக மாறிடுவீங்க. அது என்ன ஆகிடும்னா, ஃபேமிலி லைஃப் விட்டு வெளியே போயிடுவீங்க. அதான் பெரிய ப்ராப்ளம். அதனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதிரி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேலையை விடுறது, வீட்டில் உட்காந்துக்கிறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. நல்ல பிஸ்னஸில் இருப்பீங்க, டாப்பில் பதவியில் இருப்பீங்க, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பார். நீங்கள் தைரியமாக கமெண்ட்டில் போடுங்க, நான் தான் ரெடிங்கிறேன். புரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விபி லெவலில் இருப்பாங்க, வேலையை அப்படியே விட்டு வந்துடுவாங்க. விட்டு வீட்டில் உட்காந்து பாகவதம் பிடிப்பாங்க.
ஏன்னா திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டிங்கன்னா போதும், எனக்கு வாழ்ந்தது போதுன்றுவாங்க. ஏன் இந்த முடிவு போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சம் அவர்களை அரவணைத்து செல்லும். அது எப்படியோ. ஆனால் சதய நட்சத்திரம் வேலையை விட்டால் அது வேற கதி. இவங்க வேலை விடக்கூடாது. இவங்களும் அதே மாதிரி தான் வேலையை விட்டு வீட்டில் இருப்பாங்க. பெரும்பாலும் பாருங்கள் மீனராசிக்காரங்க வேலைக்கு போகிறது இல்லை. வேலைக்கு போனால் அதிகாரி பதவியை இழந்துருவாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போது நான் உங்கள் வீட்டுக்கு வரதான் நினச்சிக்கோங்க. மீனராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே நான் இப்போ வரேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் பார்க்குறேன், மரங்களை பார்க்குறேன், உங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடிய பூச்செடிகளை பார்க்குறேன். எதெல்லாம் நீங்கள் வைக்க கூடாதுன்னு நான் சொல்ல போகிறேன். நான் சொன்னோன்னே அதெல்லாம் நீங்கள் அகற்றிடணும். அது உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துடணும். அதுக்கு நீங்கள் ரெடினா சொல்லுங்கள். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன். இப்போது பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தான் மீனராசிக்காரர்களாக இருப்பாங்க. அவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மரங்கள் வைக்கக்கூடாது நான் ஜென்ரலாகவே சொன்னேன். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்னால் நெல்லி மரம், இது நீங்கள் வைக்க வேண்டாம். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வன்னி மரம், வன்னி இஸ் ஃபார் ஒன்லி சனி, அந்த மரம் நம்ம வைக்க போகிறதில்ல. ஸோ ரேவதி இன்னும் சுத்தம். எட்டி மரம், எட்டி பார்த்தேன், எட்டி மரம் தெரியல. எட்டி மரம்னா யாருன்னு எனக்கும் தெரியாது. ஸோ எட்டி மரம் விட்டுருங்க. ஸோ இப்போ தெரியாத மரம்னா பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன மரம் வேணால் வளர்த்துக்கலாம். வேப்ப மரம், அரச மரம்னா தான் பெரிய ப்ராப்ளம். நமக்கு தெரிஞ்ச மரமாக போச்சு. ஸோ அப்போது எட்டி மரம் விட்டுருங்க. அப்போ என்ன பூக்கள் செடிகள் உங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது என்று நான் சொல்ல போகிறேன். மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாரிஜாத பூவே அந்த பாரிஜாதம் நோ பாரிஜாதம். பாரிஜாதம் இஸ் மீ எனிமி, அது வேண்டாம். அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் செண்பகம், செண்பகமே, செண்பகம் இஸ் யூ கேன் கன்வெர்ட் எஸ் மாடு செண்பகம் வச்சுக்கலாம். பூக்கள் செண்பகம் ப்ராப்ளம். நண்பர்களே, உங்களுக்கு இப்படி சொல்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா உங்கள் மைண்டில் புரியணுங்கிறதுக்கு தான், வேறு எந்த நோக்கமும் இல்லை. உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செண்பக மலர்கள் வேண்டாம். செண்பக மலர்னா என்னென்னு எனக்கு தெரியாது சார், என்னென்னு தெரியாதுன்னா விட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மஞ்சள் அரளி, அரளியில் மஞ்சள் கலர் கூட இருக்கா, இருக்குது, அது நீங்கள் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஆகாது. ரைட்டு. சாமி படம் தெரியும் சார், விக்ரம் நடிச்சிருக்காரு. அந்த படம் இல்லை, சுவாமி அப்படின்னா கடவுள் படத்தை பற்றி பேச வந்திருக்கேன். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி படங்களில் எந்த படங்களை வச்சுக்க வேண்டாம். அதாவது பென்டென்ட்டாக போட்டுக்க வேண்டாம், கழுத்தில் போட்டுக்க வேண்டாம், கையில் போட்டுக்க வேண்டாம், மோதிரமாக போட்டுக்க வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருஷ்ணர், காயத்ரி தேவி. அது பாருங்கள், இந்த பூரட்டாதிக்கும் இந்த கிருஷ்ணருக்கும் என்ன பிரச்சனை? பொதுவாகவே பூரட்டாதிக்கு ஆயில்யம் ப்ராப்ளம், அதனால் பாம்பு ப்ராப்ளம், அதனால் ஆயில் கிருஷ்ணர், ரோகிணி ஆயில் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ப்ராப்ளம். ஆண் நாகம்னு பேர். இது பெரிய டெப்த் சாப்டர். நான் சொல்கிறத தயவுசெய்து அப்படியே ஏற்றுக்கோங்க. பூரட்டாதிக்கு கிருஷ்ணர் படம் ஆகாது, வேண்டாம், விட்டுருங்க. ரைட். அப்போ குழலூதும் கண்ணன் இன்னும் சுத்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு காலை மடக்கி குழலூதுற கிருஷ்ணர் வச்சுருக்கீங்களா, அந்த சிலையை எடுத்துருங்க. ஏன்னா அது பணம் சேர்த்தாதுன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. ராதே கிருஷ்ணர் கூட பரவாயில்ல, ஆனால் ஒற்றை கிருஷ்ணர் வேண்டாம். சில பேர் போர்க்கண்ட சிங்கம் கிருஷ்ணர் வச்சுருப்பீங்க, அந்த கிருஷ்ணர் இன்னும் ப்ராப்ளம். ஸோ இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சக்கரத்தாழ்வார், அனந்தசேன பெருமாள், சக்கரத்தாழ்வாரை ஹேண்டில் பண்ணுவீங்க. சக்கரத்தாழ்வாரே ஸ்ட்ரெயிட்டாக கழுத்தில் போட்டுக்குவீங்க, வேண்டாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நரசிம்மர், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், கீழே கமெண்ட்டில் போடுங்க. நிறைய இன்ஸ்டா பார்க்கும்போது நரசிம்மர் வீடியோவாக வரும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும். ஏன் வருது? நம்மளை லேட் ஆக்கிறதுக்கு தான் வருது. ஐயா நரசிம்மசாமி, நான் உங்களை வளர அளவுக்கு நான் டெவலப் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் ஆச்சாரமாக மாறினதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். நான் நிறைய ஜபம் தப்பஸ்லாம் பண்ணணும், அப்புறமா உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நாங்கள் விளைவிக்கிறேன் அப்படின்னு அந்த நரசிம்மர்லேருந்து வெளியே வந்துருங்க. சில பேர் நரசிம்ம உபாசனைலாம் பண்ணுவீங்க, வேண்டாம். அது ஃபேமிலி லைஃப்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தூரம் வேண்டாம். இதெல்லாம் கடுமையான உபாசனை, வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் நட்சத்திர விலங்குன்னு என்ன சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே இவர்கள் பெண் எருமை. யார் சாரி எருமைலாம் வளர்த்துக்கிட்டு, அப்போ விட்டுருங்க. இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 3 தான் சொல்லியிருக்கான். ஒன்று ஆண் புலி, ஒன்று பெண் சிங்கம். இது 2மே நம்ம வீட்டில் கிடையாது. ஸோ அப்போ நோ ப்ராப்ளம். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க எது வேணால் வளர்த்தலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. உங்களுக்கு குதிரை, ஆண் குதிரை, பெண் குதிரை. இந்த பெண் குதிரைலாம் நம்ம குதிரை வளர்த்துறவங்க அதை பற்றி கவலை பண்ணணும். அப்படி இருந்தால் அவர்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஜென்ரலாக நம்ம ஃபேமிலி லைஃப்பில் நம்ம யாரும் குதிரை வளர்த்த போகிறதில்ல, அப்போ அதை விட்டுருங்க. ரைட். அடுத்ததாக நீங்கள் நட்சத்திரத்தின் முதல் எழுத்தாக எந்த எழுத்தை வைக்கக்கூடாதுன்னு பேசுகிறோம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த எழுத்து நட்சத்திரத்தின் நம்மளுடைய பிஸ்னஸோட ஃபஸ்ட்டு எழுத்தாக வச்சா அந்த பிஸ்னஸ்ஸு நடந்த மாதிரி தான். அப்படின்னா என்ன நட்சத்திரத்தை எந்த எழுத்து சொல்லுவீங்க என்றால், பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே நான் சொல்ல ஜி ஜா ஜோ இதை. அதே மாதிரி ஓ வா வி வு இந்த பெயர்கள் உங்கள் பெயரின் முதல் எழுத்தாக இருக்கக்கூடாது. அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வே ஓ கா கி இருக்கக்கூடாது.
பேபோராரி பேபோராரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கோசாசி கோசாசி இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன சொல்ல போகிறோம், நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வரோம். என்ன அப்படின்னா, மீனராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, சாமி படம்லாம் எதாவது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, எடுத்தாச்சு, போச்சு. அடுத்து என்னென்ன மரங்கள்லாம் வைக்கக்கூடாது, என்னென்ன பூக்கள் வைக்கக்கூடாது, என்னென்ன பெட் அனிமல்ஸ் வைக்கக்கூடாது சொல்லியாச்சு, எடுத்தாச்சு, போச்சு. ரைட். என்ன பெயர்கள் முதல் எழுத்து வைக்கக்கூடாது சொல்லியாச்சு. ரைட். இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் சொல்கிறதா இருந்தால் மீனராசிக்காரர்கள் பெரும் பஞ்சாயத்துகளுக்கு போகக்கூடாது. அப்போ நான் பஞ்சாயத்தில் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. நீங்கள் உங்களுக்குன்னே வழியக்க சண்டை வரும். எதுக்கு தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆகாதீங்க. அது அரசியல் பதிவாக இருக்கலாம், தனிநபர் காசிப்ஸாக இருக்கலாம், அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா விட்டுருங்க. அது முக்கியமாக லேடிஸால் வருதுன்னா, ஐயா அம்மா வணக்கம், வணக்கம் சகோதரி, வாழ்த்துக்கள் சகோதரி. உங்களுடைய டிஃபால்ட் வெல்கம் மெசேஜ் என்னவாக இருக்கணும்? உங்களுக்கு யார் மெசேஜ் அனுப்பிச்சாலும் சகோதரிக்கு வணக்கம்னு இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு மனைவி தவிர மற்றவர் அத்தனை பேரும் சகோதரி தான். சத்தியம் பண்ணிட்டு வாழ்ந்துருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தங்கச்சி மாதிரி நினச்சேன் சார், அது இப்படி சொல்லுவும் நான் நினைக்கல சார், அதுதான் உங்களுக்கு வர்ற கேஸாகவே இருக்கும், வேணாம் பாருங்கள். அதே மாதிரி அடுத்ததாக ஆன்மீகத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க. இன்வால்வ் ஆனீங்கன்னா இழுத்துட்டு போயிடும், கூட்டு போய் எல்லாம் முடிச்சு விட்டுரும். என்னது, முழு ஆன்மீகவாதியாக மாற்றிடும், வேண்டாம். அடுத்ததாக உங்களுக்கு என்ன பண்ண சொன்னேன், மறைந்திருக்கும் பொருட்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். என்னது, பூமிக்கு அடியில் விளைகின்ற முள்ளங்கி பெட்ரோல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடை வடிகளின் வடிவமைப்பு டைமண்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். அதுவும் ஆண் சிங்கம் பெண் புலி, உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக போயிடுச்சு. எதுவுமே நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக சக்கர தலைவர் நரசிம்மர் ஜென்ரலாகவே அதை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க. அதெல்லாம் யார் போட்டுக்கு போகிறா? ஸோ ஜென்ரலான விஷயங்கள் தான் உங்களுக்கு பெருசாக டச் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. பெண்கள் கவனம், அதை மட்டும் மைண்டில் வச்சா போதும், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பெரும்பாலும் தங்க நகைகள் கோல்டு கலர் அணிஞ்சிக்கலாம். சில்வர் உங்களுக்கு ஜென்ம எதிரி, பச்சை எதிரி. எங்கே போனாலும் இது பண்ணுங்கள், இதை உன்னிப்பாக கேளுங்க. இப்போ நான் சொன்னதை இன்றைக்கே மறந்துட்டு ஒரு குளக்கரையிலே குளிப்பவனை போல நினைத்து கொண்டு உங்கள் ஆடைகளை அப்படியே கழட்டி பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு புதிய ஆடைகளை அணிந்து செல்லுங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் பழசுன்னு நினச்சிக்கோங்க. இதோட மறந்துடுங்க. மறந்துட்டு புது வாழ்க்கையை தொடங்குங்க. உங்கள் மாதிரியே யாராவது மீனராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதை கேட்டு தன் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிட்டோம். அதே மாதிரி கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பர், சார் கரெக்டாக சொன்னீங்க சார், இந்த லேடிஸ்னால தான் சார் ப்ராப்ளம், அதே தான் சார் கரெக்டாக நடந்து சார், ஒரு கேஸ் ஆச்சு சார், ஆச்சா? அப்போ கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தேர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்கிறீங்க ராம்ஜி சார் உங்களை பிடிக்கவே முடியல. உண்மை அதான். என்ன அப்படின்னா, நிறைய பேர் டக்கல் எடுத்துகிட்டு தான் நான் பார்க்குறாங்க. சீக்கிரமாக பார்க்க வர்றவங்க அது என்னென்னு கேட்டுக்கோங்க, கால் சென்டரில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு QR கோடு ஒன்று போகும் உங்கள் மொபைல்லையோ அல்லது உங்கள் கம்ப்யூட்டர்லையோ, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடும். 2 பதிவுகள், மூத்தொரு பதிவுகளை தினசரி காணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.